ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம் 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 மக்களே. நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து குறைபாடு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்துருச்சுனாலே இப்போ கோடை காலம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீரெல்லாம் ரொம்ப உறிஞ்சி எடுத்துரும். இப்போ டீஹைட்ரேஷன் எதனால் வருது, டீஹைட்ரேஷன்லேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், டீஹைட்ரேஷன்லேருந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய அறிகுறிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டீஹைட்ரேஷனுங்கிறது என்ன? நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான நீர்ச்சத்து வெளியேறுவதனால நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவது தான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீஹைட்ரேஷன் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா புற ஊதா கதிர்கள் நம்ம உடம்பு ரொம்ப தாக்குறதுனால அதிகப்படியான நீர் வந்து நம்ம உடம்புலேருந்து உறிஞ்சுவதனால அந்த டீஹைட்ரேஷன் வருது. இப்போ டீஹைட்ரேஷன் வந்து நீர்ச்சத்து குறைபாடு, அது என்ன மாதிரியான அறிகுறிகளை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்பு வந்து 90%, 80லேருந்து 90% நீரால் ஆனது. அவர் பாடி மேடப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான பகுதி நம்ம உடம்புல நீர்ச்சத்தால் ஆனது. அந்த நீர்ச்சத்து குறையும் போது நமக்கு கல்லீரல்லேருந்து கிட்னி, சிறுநீரகம் வரைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அபாயத்தை இந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுத்தும். அதனால் நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டடாக, அதாவது நீரேற்றமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ புற ஊதா கதிர்கள் நம்ம தோலை தாக்குறப்போ, நம்ம ஸ்கின்னை தாக்குறப்போ, இப்போ நம்ம அதிகப்படியான நீர்ச்சத்து நம்ம உடம்புலேருந்து உறிஞ்சப்பட்டு நிறைய வியாதிகள் நமக்கு வரும். அறிகுறிகள்னு பார்க்குறப்போ உடல் சோர்வு, மிக அதிகமான உடல் சோர்வு, தலைவலி. இப்போ ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேல் தோல் வந்து ரொம்ப ட்ரையாக வறட்சியாக இருக்கிறது, ஸ்கின் வந்து மேல் தோல் உரிதல், அதுக்கப்புறம் சிவந்து காணப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெட்னஸ் காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிற தோலெல்லாம் உறிஞ்சிரும். அப்படி இருக்கிறப்போ இதை வந்து நம்ம வந்து வேறு ஸ்கின் காம்ப்ளிகேஷனோட நம்ம ஒப்பிடாமல் இது நீர்ச்சத்து குறைபாடாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம மனசில் எப்பயுமே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி, அதிகப்படியான தலைவலி இருக்கும், லைட் ஹெட்டட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி உடல் வந்து அசந்து காணப்படுவாங்க. சீரற்ற இதய துடிப்பு இருக்கும். சீரற்ற அறிகுறிகள்னு பார்க்குறப்போ சீரற்ற இதய துடிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்மளுக்கு வந்து அதிகப்படியான இதய துடிப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒரு மாரடைப்பையோ ஒரு ஹார்ட் அட்டாக்குன்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு நினைப்போம். அது இல்லாமல் நீர்ச்சத்து நம்ம உடம்புல கம்மியாகிறப்பவும் கோடை காலங்களில் நான் சொல்கிறேன், கோடை காலங்களில் வந்து நம்ம இதய துடிப்பு அதிகமாகுதுன்னா டீஹைட்ரேஷனாக கூட இருக்கலாம். எப்படின்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து கம்மியாகிறப்போ இதய துடிப்பு வந்து அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த பிளட் ஃப்ளோ வந்து சீரற்ற முறையில் இருக்கிறதான் காரணம். அதிகப்படியான ஒரு ஒழுங்கின்மையாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகும் ஹார்ட்டுக்கு. அப்படி பார்க்குறப்போ சீரற்ற ரத்த ஓட்டம் காரணமாக நம்ம இதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் டீஹைட்ரேஷனோட ஒரு சிம்டம்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வாந்தி, மயக்கம், கொமட்டல், இந்த மாதிரியான தொந்தரவுகளும் இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க, அதாவது யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணுவாங்க. இதுவுமே டீஹைட்ரேஷன் தான். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனாலையும் நமக்கு உடம்புல வந்து நீர்ச்சத்து கம்மியாகும். அப்புறம் சுகர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இயற்கையாகவே வந்து அவங்க வந்து நிறைய யூரின் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ சம்மரில் பார்த்திங்கன்னா அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணும். இந்த காலத்தில் அடிக்கடி ஒன்றுக்கு போகிறது, யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கிறது, அந்த சிறுநீரக தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுநீரக தொற்று, அந்த கிட்னியில் கல் இருக்கிற பேஷண்ட்டு, அவங்களுக்குலாம் வந்து இந்த சம்மர் வந்து நீர்ச்சத்து கம்மியாகிறதுனால ரொம்ப தொந்தரவு ஏற்படுத்தும். அப்போ அவங்க வந்து உடம்பை வந்து ஹைட்ரேட்டடாக ரொம்ப நிறைய தண்ணி குடித்து உடம்பை வந்து நீர்ச்சத்தோடு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். குழந்தைங்கள் பார்க்குறப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு டயரியா இருக்கும், உணவு ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுட் பாய்சன். இந்த டீஹைட்ரேஷனால் ஃபுட் பாய்சன் வந்து அடிக்கடி வரும். வாந்தி, மயக்கம், குமட்டல், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும். இப்போது இதெல்லாம் அறிகுறிகள் இருக்குது. இப்போ ஹைப்போதைராய்டிசம், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசத்துலேயும் அந்த பேஷண்ட்டும் வந்து இந்த சம்மரில் டீஹைட்ரேஷனுக்கு ஆளாவாங்க. அவங்க பார்த்துக்கணும். அப்புறம் ரொம்ப நாளாக ஏதாவது உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறவங்க, கிரானிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சம்மரில் டீஹைட்ரேஷன் வரும். அவங்கள நம்ம டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு நீரேற்றமாக அவங்க உடம்பை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இதனால நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், இந்த அறிகுறிகள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்பா. இப்போ மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பீராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணவுகள் என்னென்னா பனானா, ரைஸு, ஆப்பிள், அந்த வாட்டிய ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற டீஹைட்ரேஷனை குறைக்கலாம் அப்படின்னு மெடிக்கல் ரீதியாக சொல்லுவாங்க. இப்போ மோர் நிறைய குடிக்கணும். மோர்னால் கெட்டி மோர் குடிக்கக்கூடாது, நீர் கலந்த மோர் வந்து நிறைய நம்ம குடிக்கணும். இதெல்லாம் நம்ம குடிக்கிறதுனால இளநீர் குடிக்கணும், எலுமிச்சை பழச்சாறு, அப்புறம் பழச்சாறுகள் நிறைய குடிக்கலாம், ஜூஸஸ். ஆனால் வந்து சர்க்கரை போடாத பழச்சாறுகள் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த காய்கறிகளான பூசணிக்காய், புடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், அந்த மாதிரி நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கிற இந்த காய்கறிகளை நிறைய எடுத்துக்கலாம். இளநீர், தர்பூசணி, கிர்னி பழம், அந்த மூலாம்பழம் சொல்லுவாங்கள்ல, வெள்ளரிக்காய், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம உடம்புல நீர்ச்சத்தை நம்ம அதிகமாக கூட்டிக்கலாம். நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அந்த மாதிரி அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. தாகங்கிறது நம்ம உடம்புக்கு தண்ணி தேவை அப்படிங்கிற ஒரு அறிகுறி மட்டும்தான். தாகம் எடுக்காமல் இருக்கிறதும் நமக்கு வந்து எடுக்காமல் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எடுத்துக்காமல் இருக்கிறதும் டீஹைட்ரேஷனுக்கு, நீர்ச்சத்து குறைபாட்டுக்கு நம்மளே வழிவகுக்கிறோம். அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். சம்மரில் அதிகமாக சில பேருக்கு வேர்க்கவே வேர்க்காது. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எனக்கு வேர்க்கவே வேர்க்காதுன்னு. அப்படியெல்லாம் சந்தோஷமே படக்கூடாது. உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டீஹைட்ரேஷன் வரும். அது மாதிரி உடற்பயிற்சி அதிகமாக பண்ணுறவங்களுக்கு வேர்வை அதிகமாக போயிட்டு அவங்களுக்கு நீர்ச்சத்துக்கள் வரும். அவங்க கண்டிப்பாக வந்து சர்க்கரை கலக்காத பழச்சாறுகள் நிறைய எடுக்கணும், இளநீர் எடுத்துக்கணும், உடம்புல தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி வெளியில் போகிறப்ப தலைக்கு தொப்பி அணிஞ்சிக்கிறது, காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறது, டைட்டாக போடாமல் லூஸாக போட்டுக்கிறது. இது மூலமாக வந்து நம்ம டீஹைட்ரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம உடம்பு அமையாது. உலகே அமையாதப்போ நம்ம உடம்பு எங்கே அமைய போகுது? அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம மனசில் கொண்டு தண்ணீரெல்லாம் யாருமே வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போலாம் தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது நிறைய இடங்கள்ல இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தண்ணீரை சேமித்து நம்ம வந்து காக்கணும். அது மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு சப்போஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க, இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா, இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களும் அந்த 5 பேர் 6 பேர் இல்லை 3 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒருத்தவங்களும் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களும் நம்ம வீட்டை சுற்றி ஒரு மரம் நட்டு அவங்களுக்கு பிடிச்ச மரங்களை நடலாம். அவங்க வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பராமரிக்கிறோம், அவங்கவுங்க வைக்கிற கண்ணை அவங்கவுங்க வளர்க்கலாம். இப்படி வைக்கிறது மூலமாக நம்ம சுற்றுப்புற சூழலில் ஏற்படுற மாசை தடுத்து நம்ம நீர் வளத்தை பாதுகாக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. நாங்களும் செஞ்சுருக்கோம் அது மாதிரி. அது வந்து நம்ம இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ ஹோமியோபதியில் வந்து நம்ம என்ன மெடிசன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெராட்ராமால்பம், குப்ரம் மெட்டாலிக்கம், கேம்ஃபர், அதுக்கப்புறம் சீக்குவல் கோரு, ட்ரில்லியம், ஆர்சனிக்கம் ஆல்பம், காலிபாஸு, ஃபெரம்பாஸு, சைனா, இது மாதிரி எக்கச்சக்க மெடிசன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சம்மரில் என்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து முன்னாடி நான் வந்து இந்த ஹீட் கிராம்ப்ஸ் அதுக்கெல்லாம் நேட்ரம் யூரியாட்டிக்கம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து அதோடு சேர்ந்து நான் பேஷண்ட்டுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னா, வர எல்லா பேஷண்ட்டுக்கும் ப்ரிவென்டிவ் மெடிசனாக ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 அப்படிங்கிற மெடிசனும் சைனாங்கிற கியூவும் கொடுப்பேன். அது ஏன்னா, நான் ஒரு பேஷண்ட்டு கொடுத்தேன், அந்த பேஷண்ட் கொஞ்சம் வெல் எஜுகேட்டட்னு வச்சுக்கோங்களேன். என்ன டாக்டர், கொரோனாவிலையும் எல்லாருக்கும் ஆர்சனிக்கம் ஆல்பம் கொடுத்தீங்க, இப்பயும் சம்மர்லேயும் ஆர்சனிக்கம் ஆல்பம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஆனால் இதை எப்படி சாப்பிடணுன்னா, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது 1 வயசுலேருந்து எவ்வளோ வயசானவங்களும் இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். எந்த கிட்னி பேஷண்ட் யார் வேணாலும் எடுக்கலாம், எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. ஏன்னா கொரோனாவில் நாங்கள் எதுக்காக இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம் கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக கொடுத்துருக்கோம். இம்யூனிட்டி பூஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் வந்து இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து WBCயை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறப்போ WBC ப்ரொடக்ஷன் நம்ம உடம்புல ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி ஜாஸ்தியாகிறப்பவே நமக்கு நோய் கிருமிகள் உடம்புல வந்து நிறைய வராது. அப்போ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய நோய்கள்லேருந்து பாக்டீரியா, அந்த மாதிரி நம்ம வைரஸ், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம தடுத்துக்கலாம், நம்ம உடம்பை தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைனா பார்த்திங்கன்னா, இப்போ ஒருவேளை அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, டெபிலிட்டேட்டடாக இருக்காங்க, அவங்க சோர்வாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இம்யூன் பூஸ்டர் மாதிரி ஒர்க் பண்ணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து காலையில் ஒரு 10 ட்ராப்ஸ், குழந்தைங்களா இருந்தால் காலையில் ஒரு 10 ட்ராப்ஸ், நைட்டுக்கு ஒரு 10 ட்ராப்ஸ், பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 25 ட்ராப்ஸ் காலையில், நைட்டுக்கு ஒரு 25 ட்ராப்ஸ் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எனர்ஜியாகவும் ரொம்ப பூஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் பாய்சனுக்கு ஒரு கிரேட் ரெமடி ஃபார் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லுவோம்.
ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து உணவு ஒவ்வாமை பெருசாக இருக்கு இல்லையா, வயிற்றுப்போக்கு, வாந்தி இப்போ நிறைய இருக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா வயிற்றால போகுது, வாந்தி போகுது, எனக்கு சாப்பாடு ஒத்துக்கல, அது ஒத்துக்கல அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இல்லையா. அந்த உணவு ஒவ்வாமைக்கு, அந்த ஃபுட் பாய்சனுக்கு ஹோமியோபதி மெடிசனோட ஆர்சனிக்கம் ஆல்பம் வந்து அவ்வளோ அழகான ஒரு மெடிசன். அதனால தான் நாங்கள் ஆர்சனிக்கம் ஆல்பம் கொடுக்குறோம். அப்போ அந்த பேஷண்ட்டை நான் சொன்னேன், இது ஒரு இம்யூன் பூஸ்டர், இது WBC இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் ஆல்சோ வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தெல்லாம் இது சரி பண்ணும். அதனால் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் வந்து ஒவ்வாமை உங்களுக்கு வராது, அதனால் ஃபுட் பாய்சன் அவாய்ட் ஆகிடும், வாமிட்டிங் இருக்காது, டயரியா இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். என் கிளினிக்கில் நான் என் பேஷண்ட்டை கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நீங்களும் வந்து உங்கள் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த மெடிசனை வாங்கி தாராளமாக சாப்பிடுங்க. டீஹைட்ரேஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. இந்த ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.